Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனையில் தந்தை மகன் மீது தாக்குதல் நடத்திய உறவினர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிளாந்திரா பகுதியைச் சேர்ந்த ராணி தனது பூர்வீக நிலமான 1.8 ஏக்கர் நிலத்தை பாக பிரிவினை செய்து தரக்கோரி தாயார் பத்மா மற்றும் சகோதரர் செல்வம் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். 2012ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பில் 1/3 பங்கு நிலத்தை வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. 2017ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட உத்தரவின் மூலம் 36 சென்ட் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. செல்வம் உயிரிழந்த பிறகு அவரது வாரிசுகள் நிலத்தை ஆக்கிரமிக்கும் பணியில் ஈடுபட்டதாக ராணி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த செல்வத்தின் மகன்கள் சுரேஷ் மற்றும் சுதாகர் புகார் அளித்த ராணியின் கணவர் புருஷோத்தமன் மற்றும் மகன் சுகேந்திரன் ஆகியோரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் இருவரும் காயமடைந்து வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுரேஷ் சுதாகர்லாம் நான் மூவ் பண்ணும்போது வண்டியில் டூ வீலரில் ஸ்ப்ளெண்டரில் இடித்து கீழே தள்ளா நான் விழுந்துட்டேன், நிலத்தடி மாதிரி விழுந்துட்டேன். அதுக்கப்புறமா பிடிச்சின்னு என்னை பிடிச்சி செம்மைக்காக அடிச்சுட்டாங்க, கல்லில் குத்துட்டாங்க. பக்கத்தில் இருந்த ஷொட்டரில் இருக்கிற ராடு இந்த சுற்றிடுவாங்களே அந்த ராடு எடுத்து கை மேலாம் அடிச்சுட்டாங்கன்னு ஃபுல்லாக ரத்தம் பிளட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. என்னை அங்கே இருக்க முடியாமல் என்ன முடியல எல்லாத்தையும் தடுத்து அதுக்கப்புறமா சரி அங்கே இருந்தால் இன்னும் கொலை பண்ணுவேன், வெட்டிடும், குத்துறேன், உங்கள் குடும்பத்தை கொத்தி இப்போ வெட்டாமல் விட மாட்டேன்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. அதனால அங்கேருந்து பயந்து என்னை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. நானும் அப்பாவும் லேண்ட் ஒன்று கேஸில் இருக்குது. அந்த கேஸில் இருக்க எஸ்ஐ லேண்ட் ரிவ்யூக்காக வந்திருந்தாங்க. ரிவ்யூ பார்த்துட்டு 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. ஸ்டேஷனுக்கு வர போலீஸ் போய் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நாங்கள் நடந்து வந்திருந்தோம். நான் பைக் எடுத்து அப்பா நடந்து வந்தார். நடந்த வரையில் அப்பா அந்த சுரேஷ் அந்த பையன் வண்டி எடுத்து இடிச்சுட்டான். இடித்த உடனே அப்பா நிலைத்தட மாதிரி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனே நான் தூக்க போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் சுதாகர் கல் எடுத்து குத்தி கண்ணில் குத்திட்டாங்க, காதல் ஷோல்டரில் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ராடு எடுத்து அப்பாவே அடிச்சுட்டாங்க. நான் தடுக்க போகும்போது என்னை கீழே தள்ளி விட்டு அப்பாவை மூக்கில் அடித்து மூக்கில் ரத்தம் வந்துருச்சு.